بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முஹர்ரம் மாதத்தின் பெயரால் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த முஹர்ரம் மாதத்தின் பெயரால் நம்முடைய சமுதாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய சில நல்லறங்கள் நமக்கு மார்க்கத்தின் பெயரால் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களில் பலவற்றை நம் சமுதாயம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மாதத்தின் பெயரால் செய்யக்கூடாத, மார்க்கம் அனுமதிக்காத பல்வேறு தீமையான காரியங்களை நம்முடைய சமுதாயம் தமது அறியாமையினால் செய்து கொண்டிருக்கிறது. அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி சமுதாயத்தை விழிப்படைய செய்வதற்காகவும், நல்லறங்களை நினைவூட்டி அவர்களை இபாதத்தின்பால் தூண்டுவதற்காகவும் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாதங்களை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல். வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே மாதங்களின் எண்ணிக்கை 12 இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. உலகத்திலே எத்தனையோ ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை இந்த உலகம் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் இருக்கிறது என்பதனை கண்டுபிடிப்பதில் அறிவியலாளர்கள் காலத்திற்கு காலம் மாறுபட்டு முரண்பட்டு உண்மையான மாத கணக்கினை கண்டுபிடிக்காமல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து விட்டார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் தான் மனிதன் அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான பூர்வமாக வருடத்திற்கு 12 மாதங்கள் தான் என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே வானமும் பூமியும் படைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் வருடத்திற்கு 12 மாதங்கள் தான் இருக்கிறது என்பதனை உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி தந்த வேதம் திருமறை குர்ஆன். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று சொல்லுகிறார். அது என்ன புனிதமான மாதங்கள், அது என்ன மாதங்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் தருகிற பொழுது, துல்காதா என்ற மாதம், துல் ஹஜ் என்ற மாதம், முஹர்ரம் என்ற மாதம், ரஜப் என்ற மாதம், இந்த 4 மாதங்கள் புனிதம் நிறைந்த மாதங்களாகும். அந்த புனிதத்திற்கான விளக்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புனித மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்திலே உங்களுக்கு இடையிலே ஒருவரோடொருவர் சண்டையிட்டு போரிட்டு மனிதர்களுடைய ரத்தத்தை சிந்திக் கொள்ளக்கூடாது. அதுதான் அந்த மாதத்திற்கான புனிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்பாகவே இது நடைமுறையில் இருந்தது. அந்த அரபியர்களிடத்திலே 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாக கருதப்பட்டது. அந்த மாதத்தில் அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள். அதனால் இந்த மனித குலத்திற்கு நன்மைதான் கிடைக்கிறது. எனவே இஸ்லாமும் அதை அங்கீகரிக்கிறது. 4 மாசம் சண்டை போடாம இருந்தா உலகத்துக்கு நல்லது தானே. ஆகையினால் அதே நிகழ்ச்சி தொடரட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வும் அதை அங்கீகரித்தான். அப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த மாதங்களில் ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் என்ற மாதத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் சேர்த்திருக்கிறது. அந்த முஹர்ரம் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த முஹர்ரம் மாதத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்ற இந்த மாதத்திற்கு நபி அவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலான் மாதத்திற்கு பிறகு மிகச் சிறந்த நோன்பு எந்த நோன்பு என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக திகழ்கிற முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தான் கடமையான ரமலான் மாதத்தினுடைய நோன்பிற்கு பிறகு மிகச் சிறந்த நோன்பாக திகழ்கிறது என்று சொல்லி அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம், இந்த முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு யுகஃபிரு சனத்தல் மாலியா, அதை நீங்கள் கடந்த வருடத்திலே செய்த ஒரு வருட பாவத்தை, கடந்த ஒரு வருட காலம் நீங்கள் செய்த குற்றத்திற்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது.
ஒரு வருட காலத்தில் நாம் எத்தனை தீமைகளை செய்திருப்போம், எத்தனை சின்னஞ்சிறு பாவங்களை அல்லாஹ்விற்கு நாம் செய்திருப்போம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எத்தனை காரியங்களை நாம் மீறி இருப்போம். அல்லாஹ்வுடைய அருளின் எடுத்துக்காட்டாக இந்த மனிதர்களின் மீது இறைவன் கொண்டிருக்கிற இரக்கத்தின் வெளிப்பாடாக பல்வேறு விதங்களில் மனிதர்களின் குற்றங்களை அழிக்கக்கூடிய இறைவன் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையிலே நடக்கக்கூடிய குற்றங்களை அந்த மறு தொழுகையின் பயனால், மறு தொழுகையிலே இந்த மனிதன் ஈடுபட்டதனால் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் இடைப்பட்ட காலத்திலே செய்யக்கூடிய குற்றங்களை அடுத்த ரமலானிலே அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு ஜும்மாவிற்கும் இன்னொரு ஜும்மாவிற்கும் இடையிலே செய்யக்கூடிய காரியத்தை மறு ஜும்மாவின் துவக்கத்திலே அல்லாஹ் மன்னிக்கிறான். இதே போன்று ஆஷுராவுடைய தினத்திலே முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளும் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பின் பயனாக கடந்த ஒரு வருடத்திலே செய்த பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து மறுமையின் சுவன பாதையை அல்லாஹ் லேசாக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த அளவிற்கு இந்த முஹர்ரம் மாதம் பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்று திகழ்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த புனிதம் நிறைந்த மாதம், அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய மாதம், மனிதர்கள் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிற மாதம், கடந்த ஒரு வருடத்தினுடைய தீமைகளை அழிக்கக்கூடிய மாதம், இப்படிப்பட்ட மாதம் பல்வேறு நன்மைகளை கொண்டிருந்தாலும் நம்முடைய சமுதாயம் இந்த நன்மைகளோடு பலதரப்பட்ட தீமைகளை கலந்து நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்தி வருவதை பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்தினுடைய பழக்கம், பனு இஸ்ரவேல் சமுதாயத்தினரிடத்திலே எந்த குற்றத்தை அல்லாஹ் கண்டித்தானோ அதே குற்றத்தை நம்முடைய சமுதாயமும் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பனு இஸ்ரவேலிடத்தில் என்ன குற்றம் இருந்தது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்டு உண்மையை மறைக்காதீர்கள், சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்காதீர்கள். பனு இஸ்ரவேல் சமுதாயத்தினத்திலே இருந்த ஒரு மிக கெட்ட குணம், ஒரு நன்மையை சொல்வார்கள், அந்த ஒரு நன்மையை பல்லாயிரக்கணக்கான தீமைகளோடு கலந்து நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று செயல்படுத்துவார்கள். நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம், திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் என்ன? ஒவ்வொரு திருமண உரைகளிலும் நம்முடைய ஆலிம்கள் குத்துபா உரை நிகழ்த்துகிறார்கள். உரை என்று சொன்னால் மக்களுக்கு புரிகிற விதமாக இருக்க வேண்டும், மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மக்கள் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து செயல்படுத்த வேண்டும். அதற்குத்தான் உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. வெறுமனே தலையாட்டி செல்வதற்கோ அல்லது தாலாட்டு பாடுவதற்கோ அல்லது தூங்கி எழுந்து செல்வதற்காக ஆற்றப்படுவதற்கு பெயர் அல்ல உரை. நபிகள் நாயகத்தினுடைய உரைகளை பற்றி ஹதீஸ் கிரந்தங்களிலே படிக்கிறோம். நபி அவர்கள் எழுந்து நின்று ஜும்மா உரைகளை நிகழ்த்த துவங்குவார்கள். அவர்களுடைய சப்தமெல்லாம் மேலோங்கும், அலா சௌத்துஹு, சப்தம் மேலேறும், அவர்களுடைய சப்தம் உயர்ந்து கண்கள் சிவந்து, ஒரு படை வீரருக்கு அதனுடைய போர்ப்படை தளபதி எப்படி வார்த்தைகளை அனல் கற்கின்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாரோ, எதிரி படையினரிடத்திலே புகுந்து விளையாடுமாறு தூண்டுவாரோ, அதே போன்று அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தன்னுடைய மக்களுக்கு தனது தோழருக்கு உபதேசம் செய்கிற பொழுது, குத்துபா நிகழ்த்துகிற பொழுது அப்படிப்பட்ட உணர்ச்சி பொங்க உரை நிகழ்த்துவார்கள். கேட்கிறவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். இதுதான் உரையினுடைய இலக்கணம். கேட்கிறவர் புரிய வேண்டும், நகைச்சுவை சொன்னால் சிரிக்க வேண்டும், கஷ்டத்தை சொன்னால் உள்ள முருக வேண்டும், சுமணத்தை சொன்னால் மகிழ வேண்டும். ஆனால் எதுவுமே புரியாமல் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில அரபி மொழியிலே குத்துபா உரை நிகழ்த்தப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய திருமண வீடுகளிலே ஆலிம் பெருமக்கள் குத்துபா இல்லாமல் திருமணமே இல்லை என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்று துவங்கி ஒரு நீண்ட நெடிய குத்துபாவை செய்வார்கள். அந்த குத்துபாவின் இடையிலே நபிகள் நாயகத்தின் போதனை ஒன்றை தவறாமல் குறிப்பிடுவார்கள். என்ன போதனை? அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. அன்னிகாஹு மின் சுன்னதி, வெறும் திருமணம் இல்லையா, இந்த திருமணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், இந்த திருமணம் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, மறுக்கல. ஆதாரபூர்வமான செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற பெயரிலே அந்த சுன்னத்தின் பின்னணியிலே இந்த சமுதாயம் செய்யக்கூடிய தீமைகள் எத்தனை, சடங்குகள் எத்தனை, அனாச்சாரங்கள் எத்தனை, மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் எத்தனை. ஆண்மகன் பெண்ணுக்கு மகர் கொடுத்து மணமுடிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லும். திருமணத்தை முடிக்கிறோம் என்ற பெயரில் திருமறையுடைய அந்த சட்டத்தை மீறுகிறார்கள்.
ஆண்மகன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு விருந்தளிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. திருமணம் என்ற பெயராலே, நபியினுடைய சுன்னத் என்ற பெயராலே அந்த காரியத்தை பூமிக்குள்ளே போட்டு புதைக்க செய்கிறார்கள். இப்படி எத்தனையோ காரியங்கள் மாற்று மதத்தவருடைய கலாச்சாரத்துடைய சின்னங்களாக, சடங்குகளாக, மந்திரங்களாக அவர்கள் எவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் வேறொரு வடிவத்திலே, அவர்கள் தாலி என்று கட்டினால் இவர்கள் கருகுமணி என்ற வடிவத்திலே பல்வேறு விதமான தீமைகளை ஒரே ஒரு சுன்னத்தை வைத்துக் கொண்டு பல நூறு தீமைகளை செயல்படுத்தி நாங்கள் சுன்னத்தை தான் செய்தோம், நாங்கள் நபி வழியைத்தான் செய்தோம், நாங்கள் உண்மையைத்தான் செய்தோம், நாங்கள் இஸ்லாத்தினை தான் கடைபிடித்தோம் என்று சொல்கிறார்கள். இது திருமணத்தில் மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய பல நூறு நிகழ்ச்சிகளில் இது போன்ற ஒரே ஒரு சத்தியம் இருக்கும். பல்லாயிரக்கணக்கான அசத்தியங்கள் உள்ளே கலக்கப்பட்டிருக்கும். நபிகள் நாயகத்துடைய சிறப்புகளை பேசுவார்கள், நபிகள் நாயகத்தை புகழ்வார்கள், அவர்களின் வீரத்தை சிலாகிப்பார்கள், அவர்களுடைய வள்ளல் தன்மையை பேசுவார்கள், அவருடைய இபாதத்தை சொல்லுவார்கள், அவர்களுடைய தக்வாவை பேசுவார்கள். இவ்வளவு உயர்ந்த நபி, இத்தனை புகழுக்குரிய நபி, இத்தனை வீரம் நிறைந்த நபி, இப்படி அள்ளி அள்ளி கொடுத்த நபி, அப்படிப்பட்ட நபிக்காக பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நபிகள் நாயகத்தின் புகழை சொல்லிவிட்டு புகழ் பாடுகிறோம் என்ற பெயரிலே மீலாது விழாக்களை அரங்கேற்றுவார்கள். ஒரு சத்தியம் இருக்கிறது, நபிகள் நாயகம் புகழுக்குரியவர்கள் என்ற சத்தியம் அதிலே இருக்கிறது. ஆனால் அதிலே மறைமுகமாக ஒரு அசத்தியத்திலே கொண்டு போய் இந்த சத்தியத்தை கலப்பார்கள். நபிகள் நாயகத்தை புகழ் பாடுகிறோம் என்று சொல்லி மௌலூது பாடலை படிப்பார்கள். ஒரு சத்தியம் இருக்கிறது, நபி அவர்கள் சிறந்தவர்கள் என்ற சத்தியம். ஆனால் அதற்குள்ளே ஆயிரக்கணக்கான அசத்தியங்கள். நபிகள் நாயகம் தான் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் என்று அந்த சத்தியத்திலே கலப்பார்கள். நபிகள் நாயகம் தான் நோய்களை நீக்கக்கூடியவர்கள் சத்தியத்திலே கலப்பார்கள். நபிகள் நாயகம் தான் உலக மக்களுக்கு இரட்சகர், உலக மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி பாவத்திற்கு மன்னிப்பு வழங்குகிறவர் நபிகள் நாயகம் தான் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாத்திற்கு எதிரான, நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளுக்கு எதிரான தகவல்களை எல்லாம் நபியை புகழுகிறோம் என்ற ஒரு சத்தியத்தை வைத்துக் கொண்டு பல்வேறு அசத்தியங்களை உள்ளே நுழைக்கிறார்கள். பெற்றோருடைய புகழை பேசுவார்கள், பெற்றவர்களுக்கு இருக்கிற சிறப்புகளை பேசுவார்கள். எப்படியெல்லாம் வளர்த்தார்கள், கஷ்டப்பட்டு ஆளாக்கினார்கள், சிரமத்தோடு நம்மை வளர்த்து மேம்படுத்தினார்கள் என்று சொல்லி பெற்றோர்களின் சிறப்புகளை ஒருபுறத்திலே சொல்லிவிட்டு அடுத்ததாக அதனால்தான் சொல்கிறோம் பெற்றவர்களுக்கு வாத்தியா ஓதுங்கள், பெற்றவங்களுக்கு கத்தம் ஓதுங்க, பெற்றவங்களுக்கு வருஷ பாத்தியா ஓதுங்க. பெற்றவர்களின் சிறப்பு ஒரு புறத்தில், அந்த சிறப்பு என்ற ஒரு அம்சத்தோடு ஒரு சத்தியத்தோடு பாத்தியா என்ற அசத்தியம், கத்தம் என்ற அசத்தியம், ஜியாரத் என்ற அசத்தியம், சடங்கு சம்பிரதாயம் என்ற அசத்தியம், சன்னலம் பூசுதல் என்ற அசத்தியம், ஒரு துளி சத்தியம், ஒரு துளி பாலை ஒரு பெரிய லாரி நிறைய வச்சிருக்க தண்ணியில கலக்கிறது பனு இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய பண்பாடு. அல்லாஹ் அதை திருமறையிலே கண்டிக்கிறான். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்காதீர்கள் என்கிறானே. அதே காரியத்தை நம்முடைய சமுதாயம் பெற்றவர்களுக்கு ஃபாத்திஹா என்று கலக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை என்று திருமணத்திலே கலக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய புகழ் பாடுகிறோம் என்று மௌலூதிலே கலக்கிறது. அதே அடிப்படையிலே முஹர்ரம் மாதத்திற்கு சிறப்பு என்று சொல்லிவிட்டு அந்த சிறப்பிலே பல்லாயிரக்கணக்கான மார்க்கத்திற்கு முரணான அசத்தியங்களில் இந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை கொண்டு திணிக்கிறது. முஹர்ரம் மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது, அதற்கு புனிதம் இருக்கிறது, அதிலே நன்மைகள் இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததாக இருக்கிறது, அதை மறுக்கவில்லை. அந்த சத்தியத்தை செயல்படுத்துகிறோம் என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான அசத்தியங்களில் கொண்டு போய் இந்த ஒரு துளி சத்தியத்தை அவர்கள் கலப்பதை பார்க்கிறோம். அப்படி என்ன அசத்தியத்தில் கலக்கிறார்கள்? அப்படி என்ன இந்த முஹர்ரம் மாதத்தின் பெயரால் அசத்தியங்கள் இந்த சமுதாயத்திலே உருவெடுத்து விட்டது? ஒன்றல்ல, இரண்டல்ல, பல நூறு அசத்தியங்களை இதனோடு பின்னி வைத்திருக்கிற இந்த சமுதாயம் என்ன சொல்கிறார்கள்? இந்த மாதத்திலே நோன்பு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒரு வழிமுறையும் கூட, சுன்னத்தான ஒரு காரியம். நோன்பு ஏன் நோக்கிறீர்கள் கேளுங்க. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய பேரர்
நபிகள் நாயகத்தின் மடியிலே தவழ்ந்தவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவர்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக முஆவியாவுடைய மகன் யஸீதிடத்திலே சண்டையிட்டு போரிட்டு கொல்லப்பட்டார்களே, ஷஹீதாக்கப்பட்டார்களே, அந்த தினத்தை நினைவு கூறுவதற்காக, அதற்கு பகரமாக அதிலே துக்கமளிப்பதற்காக இந்த நாளிலே நாங்கள் நோன்பு இருக்கிறோம். பல ஊர்களில் அந்த நோன்புக்கு பெயரே ஹசனார் ஹுசைனார் நோன்பு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நோன்பு என்பது ஒரு வழிபாடு, ஒரு இபாதத். மார்க்கத்தினுடைய இபாதத்துகளை யார் உங்களுக்கு கற்றுத்தர முடியும்? கற்றுத்தர வந்தவர் யார்? ஹுசைன் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர வந்தார்களா? இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நபிகள் நாயகத்தினுடைய பேரர், அவரை நாங்கள் மதிக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது, அதை நாங்கள் மறுக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் அவருடைய நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். நபிகள் நாயகத்தின் மரணத்திற்கு பிறகு ஒரு இபாதத்தை அல்லாஹ் வழங்குவானா? இபாதத்துகள் எது என்பதை கற்றுத் தருவதற்கு ஒரு தூதரை அனுப்பினால், அந்த தூதர் உலகத்திற்கு என்ன சொன்னார்களோ அதுதான் இபாதத். அவர்கள் எதை உங்களுக்கு காட்டித் தந்தார்களோ அதுதான் மார்க்கம். அவர்கள் காட்டித் தராத மார்க்கத்தினுடைய எந்த அம்சங்களும் கிடையாது. அல்லாஹ் சொன்ன எந்த சட்டத்தையும் நபிகள் நாயகம் மறந்து விடவில்லை, குறைத்து விடவில்லை, மறைத்து விடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை, ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து தாமும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கங்கே இருக்கிற பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் ஹஜ்ஜிலே வந்து குழுமுகிறார்கள். அரபாவுடைய திடல், மக்கள் வெள்ளம் போல் காட்சி தருகிறார்கள். மினா என்ற இடம், முஸ்தலிஃபா என்ற இடம், நபிகள் நாயகத்தை சுற்றி சுற்றி மக்கள் குழுமுகிறார்கள். அந்த கூட்டத்திலே, அந்த திடலிலே, அந்த மைதானத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்திலே சாறு விழிந்து தன்னுடைய தோழர்களுக்கு வழங்குகிறார்கள். அந்த உரையிலே, அந்த தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அவர்களுக்கு திருமறையிலே வசனம் இறக்குகிறார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களின் மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை பூர்த்தி செய்து விட்டேன். வரலீத்து லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாத்திலே உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தினுடைய இறுதி காலத்திலே மக்காவிலே அரஃபா திடலிலே அல்லாஹ் வசனம் இறக்கி வைத்து மார்க்கம் முடிவடைந்து விட்டது. முடிவடைந்து விட்டது என்று சொன்னால் என்ன பொருள்?
இனிமேல் மார்க்கத்தின் பெயரால் எந்த சட்டங்களும் வராது. உலகத்திற்கு மார்க்கத்துடைய அத்தனை சட்டங்களும் சொல்லப்பட்டு விட்டது. இந்த தூதரின் மறைவுக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எந்த நல்லறங்களும் உலகத்திற்கு வரப்படாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக உலகத்திற்கு தெள்ளத் தெளிவாக அறிவித்திருக்கிறார். நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாத, அவர்கள் மரணித்து பல வருடங்களுக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக நோன்பு என்ற இபாதத்து வழங்கப்படுமா? முதலிலே ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாட்டி அது இபாதத் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லித் தராட்டி அது வழிபாடு இல்லை. அத்தனை வழிபாடுகளையும் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் இல்லாத ஒரு இபாதத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் இபாதத்தை செய்ய சொன்னதுக்கு ஒரு காரணம், நீங்கள் வேறொரு காரணத்திற்காக அந்த இபாதத்தை செய்கிறீர்கள். இதற்கு அல்லாஹ் கூலி தருவானா? நோன்பு வச்சா போதாது, அந்த நோன்பை ஏன் வைக்கிறீர்கள் என்ற தெளிவோடு நீங்கள் வைக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். அல்லாஹ் சொல்கிறான் என்பதற்காக வேண்டி ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு இபாதத்தை நீங்கள் செய்தால், அதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு. யாரோ சொன்னார்கள், அவர்களுடைய விருப்பம், அவர்களை சந்தோஷப்படுத்த என்று சொல்லி வேறு ஏதேனும் சில நோக்கங்களுக்காக நீங்கள் அந்த இபாதத்தை செய்தால், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திற்கும் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூலி வரும். என்ன நினைக்கிறீங்களோ, உள்ளத்துல என்ன எண்ணத்தோடு செஞ்சீங்களோ, அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவார். வேற எண்ணம் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக செய்யாமல், அல்லாஹ்வுடைய தூதரின் மரணத்திற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சியினால் ஒரு இபாதத்து கிடைத்திருக்கிறது நினைத்து செய்கிறீர்களே, இது ஒரு பெரும் குற்றமா இல்லையா? இது மார்க்கத்தின் பெயரால் தவறுதானே? நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் சொல்வதற்கு யாருக்கேனும் அருகதை இருக்கிறதா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புகிறார், அத்து அல்லிமூனல்லாஹ் பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு நீங்கள் சொல்லித் தருகிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுவான், நீ கேட்டுக்கணும். நீ ஒன்னு உருவாக்கிக்கிட்டு அல்லாஹ் மேல சொல்லக்கூடாது. அதை அல்லாஹ் ஏத்துக்குவான், நீ நம்ப கூடாது. அது இபாதத்தும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் திட்டவட்டமாக நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே முஹர்ரம் என்ற பெயரால், முஹர்ரம் என்ற ஒரு சத்தியத்திலே, ஆஷுராவுடைய தினம் என்ற ஒரு சத்தியத்திலே அதற்கான நோன்பு அசத்தியத்தின் பெயரால், ஹுசைனுடைய பெயரால், நபிகள் நாயகத்துடைய பெயர் கொல்லப்பட்டதற்காகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அசத்தியம் சத்தியத்திலே கலக்கப்படுகிறது. அடுத்து என்ன? அவர் கொல்லப்பட்டார், கொல்லப்பட்டதற்காக வேண்டி அந்த முஹர்ரம் மாதத்துடைய 10 நாட்களும், அவர் 10வது நாளில் கொல்லப்பட்டார். எனவே அந்த 10 நாட்களும் கெட்ட நாட்கள், அது பீடை நிறைந்த நாட்கள், அதிலே எந்த நற்காரியங்களையும் நடத்தக்கூடாது. அடுத்த நம்பிக்கை, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைக்கு பல ஊர்களில் இது மறைந்து விட்டது. ஆனாலும் சென்னையிலே இன்னும் மிச்சமாக இருக்கிறது, நெல்லையிலே ஆங்காங்கே மிச்சம் இருக்கிறது, திருச்சியிலே ஓரிரண்டு இடங்களிலே மிச்சம் இருக்கிறது. மற்ற எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ஒரு தீமை ஒழிக்கப்பட்டு விட்டது. என்ன நம்புகிறார்கள்? அடுத்து 10வது நாள் கொல்லப்பட்டதனால் அந்த 10 நாளும் கெட்ட நாள். இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று உண்டா? அல்லாஹ் அப்படி சொல்லி தந்திருக்கிறானா? அது யாருடைய நம்பிக்கை? யார் யாரோ நம்பலாம், ஒரு முஸ்லீம் நம்ப முடியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முஸ்லீம் நாளுக்கு நல்லதை செய்கிற ஆற்றல் அல்லது ஒரு நாளுக்கு கெட்டதை செய்கிற ஆற்றல் இருக்கிறது என்று ஒரு முஸ்லீம் நம்ப முடியுமா? நம்ப கூடாது. ஒரு முஸ்லீம் வேண்டாம், ஒரு இந்து வேண்டாம், ஒரு கிறிஸ்தவர் வேண்டாம், சாதாரண அறிவுள்ள ஒரு மனுஷர், சாதாரண பகுத்தறிவு இருக்கிற ஒரு மனிதன் நாளுக்கு நல்லதை செய்கிற ஆற்றல் இருக்கு நம்ப முடியுமா? இது நல்ல நாள், இந்த நாள்ல கடையை துற,
இந்த நாள்ல கல்யாணத்தை வச்சுக்க, இந்த நாள்ல வீட்டை ஓபன் பண்ணு, இந்த நாள்ல நல்ல காரியத்தை செய்யு, இந்த நாள்ல கெட்ட காரியத்தை செய்யு. நீ செய்கின்ற வேலையை பொறுத்து உனக்கு நல்லதாகவும் அமையும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து கெட்டதாகவும் அமையும். கண்கூடா பாக்குறவங்க, பெரிய அறிவாராய்ச்சி வேண்டாம், சாதாரணமா உங்க தெருவுல பாப்பீங்க, உங்க வீட்டுல பாப்பீங்க, உங்க கடையில பாப்பீங்க, பக்கத்து வீடுகள்ல பாப்பீங்க. என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கும், அங்க இருந்து போன் வரும், குழந்தை பிறந்திருச்சு, சுகப்பிரசவம், ஆம்பளை பிள்ளை அல்லது பெண் குழந்தை, நல்ல செய்தி சொல்லுவாரு. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல இருந்து தகவல் வரும், தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாரு, ஜனாசால வந்து கலந்துக்குங்க. பார்க்கிறோமா இல்லையா? ஒரே நேரத்தில் ஆஸ்பத்திரியில போங்க, பல நூறு குழந்தைகள் பிறக்கிறது. அதே நேரத்தில் எத்தனையோ பேர் அதே மருத்துவமனைகளிலே மரணத்தை தழுவுகிறார்கள். நம்முடைய கண்களுக்கு எதிரிலே காணக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம். ஒருத்தருக்கு சந்தோஷமான செய்தி நல்லதுன்னு வர்றாரு, இன்னொரு மனிதர் கெட்டதென்று வருகிறார். நேரத்திற்கு நல்லதை செய்கிற ஆற்றல் இருந்தால் அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் நன்மை நடந்திருக்க வேண்டும். இன்னைக்கு கல்யாண வீடுகள்ல வந்து நாள் குறிச்சு கொடுக்கிறாங்க ஜோதிடர்கள். நம்ம பள்ளிவாசல் இருக்கிற அஜரத்மார்களும் சில ஊர்கள்ல அந்த வேலையை பார்க்கிறாங்க. டைம் குறிச்சு கொடுக்கிறது. அஜரத்து பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், எப்ப வச்சுக்கலாம், ஒரு தேதி பார்த்து சொல்லுங்க. அவர் காலண்டர் புரட்டுவாரு, புரட்டி 18ஆம் தேதி வச்சுக்க. எதுக்கு 18ஆம் தேதி? ஒருத்தர் சொன்னாரு, இது மாதிரி ஒரு அஜரத்து சொல்லி இருக்கிறாரு, 18ஆம் தேதி வச்சுக்க. போன சம்பந்தப்பட்ட ஆளு போன உடனே இவர் போய் கேட்டிருக்கிறாரு, அதற்கு 18ஆம் தேதி வச்சுக்கீங்க, நல்ல நாள்னு சொல்லி அனுப்பிடல, எந்த அடிப்படையில சொன்னீங்க? அப்ப அஜரத் சொன்னாரா, அன்னைக்குதான் எனக்கு வேலை வெட்டி ஒண்ணும் இல்ல, வெளியூர் புரோகிராம் ஒண்ணும் இல்ல, அவன் என்னத்தான் கூப்பிடுவான் கல்யாணத்துக்கு, நான் என் வேலை இருக்க தேதியில சொல்ல முடியுமா, அதுக்குத்தான் 18ஆம் தேதி வச்சு. அவர் வசதிக்கு சொல்கிறார், சட்டம் சொல்லல, தீர்ப்பு சொல்லல. அப்படி நடக்கவும் இல்லை. உலகத்தில் நல்லது நடக்கிற அதே நேரத்தில் கெட்டது நடக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் ஒருவர் இது போன்று நல்ல நேரம் கெட்ட நேரத்தை சொல்லக்கூடியவரிடத்திலே சென்று அவர் சொல்லுவதை நம்புகிறாரோ அவர் இந்த முஹம்மதிற்கு அருளப்பட்ட மார்க்கத்தையே மறுத்தவராவார். நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. அல்லாஹ் படைச்சது எல்லாமே நல்ல நேரம் தான். அதுல நீ தொழுதா உனக்கு நன்மை, அதுல நீ திருடா உனக்கு தீமை என்று சொல்லி உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக சொன்ன மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்களாம். அதற்காக அந்த 10 நாட்களும் கெட்ட நாட்களும், அந்த நாள்ல கல்யாணம் முடிக்க கூடாது. பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் புரட்சிகர சிந்தனை கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக புரிந்திருக்கிற ஏகத்துவவாதிகளை தவிர மற்ற எங்காவது முஹர்ரம் மாதத்துடைய 10 நாள்ல கல்யாணம் நடக்குதா? அது எப்படி கல்யாணத்துக்கு கெட்ட நாள் வைக்காத? அது மட்டுமா? அந்த நாள் கெட்ட நாள், அதனால உணவுல நல்ல உணவு மீன் உணவு, அந்த மீனை சாப்பிடாத, நல்ல சாப்பிட்டு திருப்தியா சந்தோஷமா இருக்க கூடாது. கருவாடு திங்காத, அந்த கருவாட்டில இருந்து வந்த மாசியை திங்காத, ஆட்டுக்கறி திங்காத, மாட்டுக்கறி திங்காத, கவுச்சி திங்காத, ரசத்தை வச்சு சாம்பாரை வச்சு சைவத்திலே வண்டிய ஓட்டு. சட்டம் எவ்வளவு பெரிய பாதகமான காரியத்தை இந்த சமுதாயம் செய்கிறது தெரியுமா? வெளியில பார்த்தா ஏதோ சாதாரணமா கல்யாணம் முடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க, மீன் திங்க வேண்டாம்னு சொல்றாங்க, கருவாடு சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. மேலோட்டமாக பார்த்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்கு மார்க்க ரீதியான சிந்தனையோடு சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிற வேலை இந்த வேலை. அல்லாஹ்விற்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துகிற வேலை இந்த வேலை. திருமணம் ஒரு நேரத்தில் செய் என்று சொல்வதோ அல்லது செய்யாதே என்று சொல்வதோ, ஒன்றை சாப்பிடு என்று அனுமதிப்பதோ அல்லது சாப்பிடாதே என்று தடுப்பதற்கோ உரிய அதிகாரம் யாருக்குரிய அதிகாரம்? படைத்த இறைவனுக்குரிய அதிகாரம், அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற அதிகாரம். அல்லாஹ் அதை யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க மாட்டான். யார் எடுத்தாலும் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தில் யாரேனும் கை வைத்தால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அது அல்லாஹ்வுடைய தூதராகவே இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்
மத்தியில ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு மனைவி வீட்டுல போய் தேடு சாப்பிட்டு வர்றாங்க. வந்து அடுத்த மனைவி வீட்டுக்குள்ள போறாங்க. போனா இவங்க எல்லாம் ஒரு சூழ்ச்சி செஞ்சு வச்சு, உங்க வாய் நாறுத, என்னத்தை சாப்பிட்டு வந்தீங்க இப்படி நாறுது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, நான் தேன் தானே சாப்பிட்டு வந்தேன், தேன் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிக்கலையா, அப்ப இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன், தேனை நான் ஹராமாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுகிறாரு. அல்லாஹ் குர்ஆன்ல தேனை ஹலால்னு சொல்லி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் தேனை சாப்பிட மாட்டேன் ஹராமாக்கிக்கிட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் அதை பொறுத்துக்கல, சரி போன போது விட்டுறல, நம்முடைய தூதர் தானே சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அமைதி காக்கல. உடனே அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சா, யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, கூப்பிடுகிற வார்த்தையை அலட்டல் துணியில, ஓ நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனதை நீங்கள் எப்படி ஹராமாக்கினீர்கள். தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜிக்க, உமது மனைவியரின் திருப்திக்காக, உங்க பொண்டாட்டிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சட்டத்தை வளைப்பீங்களா? நான் உன்னை ஹலாலுங்கிற, நீங்க உன்னை ஹராமிங்கிற என்று சொல்லி நபிகள் நாயகத்தை கண்டிக்கிற துணியில், கடுமையான வார்த்தைகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டித்து திருமறை குர்ஆனிலே வசனம் இறக்கி வைத்ததை குர்ஆன் ஷரீஃபிலே நாம் படிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த கதி, நமக்கு என்ன கதி? அல்லாஹ் திருமணம் செஞ்சுக்க அல்லாஹ் தடுக்கல. அல்லாஹ் எப்ப தடுத்தான்? ஹஜ்ஜுடைய காலத்துல கல்யாணம் முடிக்காத தடுத்திருக்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி இத்தாவுடைய காலத்துல கல்யாணம் முடிக்காத தடுத்திருக்கிறான் அல்லாஹ். முஹர்ரம் மாதத்துல கல்யாணம் முடிக்காத அல்லாஹ் தடுத்திருக்காங்க. 10 நாட்களில் திருமணம் செய்யக்கூடாது என்று இறைவனின் புறத்திலிருந்து சட்டம் வந்திருக்கிறதா? பிறகு எப்படி சொல்கிறீர்கள்? மேலும் சொல்கிறான் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லாதத அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பேரால் சொல்கிறீர்கள். வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கذிப் ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கذிப். இது ஹலால், இது ஹராம், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று நீங்களாக இட்டுக்கட்டி அல்லாஹ்வின் பெயரில் பொய்யை சொல்லாதீர்கள். இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கذிப் லா யுஃப்லிஹூன். யார் அல்லாஹ்வுடைய பெயரால் இட்டுக்கட்டி ஒரு பொய்யான செய்தியை சொல்கிறாரோ அவர் வெற்றி பெற மாட்டார், நரகத்தை சென்றடைவார், தோல்வியை சந்திப்பார். சட்டத்தை சொல்றது ஏன் ரைட்டு, நீ எப்படிடா சொன்ன? இவ்வளவு பெரிய மேட்ரு சர்வ சாதாரணமா முஹர்ரம் 10 வரைக்கும் நீ கல்யாணம் முடிக்காத, மீன் திங்காத, கருவாடு திங்காத, மாசி திங்காத, என்னுடைய யாருடைய அதிகாரத்தில் கை வைக்கிறீர்கள்? உங்க அதிகாரத்தில் கை வச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க ஒரு கடையில முதலாளி, கல்லாப்பட்டியில உட்கார்ந்து கணக்கு பார்ப்பீங்க, வரவு செலவு பணத்தை எடுத்துக்குவீங்க. உங்க கடையில நீங்க வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு வேலைக்கார பையன் உங்களை நவுத்தி விட்டுட்டு கல்லாப்பட்டியில வந்து உட்கார்ந்து நான் பணத்தை எடுப்பேன்ட்டு பையில ரூபாய் எடுத்து வச்சு திணிச்சுக்கிட்டு போன நீங்க ஒத்துக்குவீங்களா? நீ என்னடா கல்லாப்பட்டியில கைய வைக்கிற? ஏன் ரைட்ஸ் அது? ஏன் முதல்? என்னுடைய பணம், ஏன் உரிமை? நீ என்ன பணம் போட்டியா? நீ என்ன ஷேர் போட்டிருக்கிறியா? உனக்கு இது என்ன ரைட்ஸ் இருக்குது? கோவம் வருமா இல்லையா? அடிச்சு வெளியே வந்துமா இல்லையா? கல்லாப்பட்டியில உட்கார தேவையில்லை. ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு சும்மா அவர் கண்காணாத நேரத்தில் மெதுவா ரூபாயை கீழே தள்ளி விட்டு கீழே இருந்து எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிட்டார். அது நம்ம கண்ணுல பட்டுருச்சு, ஒத்துக்குவோமா? ஓரஞ்சாரத்துல நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அவன் ஒரு 2 ரூபாய் காசை எடுத்தா கூட
என்ன சொல்கிறோம்? நம்முடைய உரிமையில் கை வைத்து விட்டதாக கருதி அவன் மீது குற்றம் சுமத்துகிறோம், அவனை அடிக்கிறோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம், அவனை அசிங்கப்படுத்துறோம், அவனை கடையை விட்டு வேலையை விட்டு நீக்கிறோம். சாதாரண மனுஷன் ஓ உரிமையில கை வச்சா உனக்கு இவ்வளவு கோபம் வருது? படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து, உலகை படைத்து, நம்முடைய அத்தனை தேவைகளுக்கு உண்டான பொருட்களை படைத்து, சூரியனை படைத்து, சந்திரனை பற்றி படைத்து, காற்றை படைத்து, நம்முடைய எல்லா தேவைகளையும் ஒவ்வொரு நிமிட நொடி பொழுதிலும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற படைத்த இறைவனின் அதிகாரத்தில் கை வைத்தால் ஒத்துக்குவானா? அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அவ்வளவு பெரிய காரியத்தை முஹர்ரம் என்ற சத்தியத்தின் பெயரால், ஆஷ்ரா என்ற ஒரு சத்தியத்தோடு அல்லாஹ்வுடைய உரிமையில் கை வைத்தல் என்ற அசத்தியத்தை இந்த சமுதாயம் கலக்கிறது. அடுத்து என்ன பண்ணுகிறது? அத்தோடு சேர்த்து அடுத்தடுத்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அது கெட்ட நாள். ஹுசைன் கொல்லப்பட்ட நாள் அது ஒரு துக்கம் நிறைந்த நாள். நாங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம். ஹுசைன் கொல்லப்பட்டார்கள், வருத்தத்திற்குரிய செய்தி, சந்தோஷப்படுற மேட்டர் இல்ல. நாங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட செய்தி கேட்ட உடனே பட்டாசு வெடிச்சு ஊர்வலம் நடத்தி ஏப்பா ஹுசைன் கொண்டுட்டாங்கன்னு சந்தோஷப்படல. ஹுசைன் கொல்லப்பட்டது தவறுதான், வருத்தப்பட வேண்டிய செய்திதான், மறுக்கல. துக்கம் தான். அந்த துக்கத்தை எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீங்க? ஹுசைன் கொல்லப்பட்டு வருஷம் 1400 தாண்டிடுச்சு. 1400 வருஷத்துக்கு பிறகு இவர் துக்கமா இருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தில் துக்கத்திற்கு அளவுகள் என்ன? உனக்கு எவ்வளவுதான் மனதை வேதனைப்படுத்துகிற துக்கமாக இருந்தாலும் ஒரு நாள் துக்கமாயிரு, 2 நாள் துக்கமாயிரு, அதிகபட்சமா 3 நாள் துக்கமாயிரு. சாப்பிடாம இரு, கடைக்கு போகாம இரு, குளிக்காம இரு, என்ன வேணாலும் இருந்துக்க, துக்கத்தை வெளிப்படுத்திக்க. ஆனால் அந்த 3 நாட்களை கடந்து விட்டால் அதுக்கு மேலையும் எனக்கு துக்கம் தாங்க முடியல, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழக்கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இது. நபிகள் நாயகத்துடைய மனைவி அருமையான முன்னுதாரணம். மூமின்களுடைய தாயார் என்று வர்ணிக்கப்படுகிற உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களுடைய வாப்பா அபூ சுஃபியான் இஸ்லாத்துடைய சிம்ம சொப்பனமாக ஆரம்ப காலத்தில் திகழ்ந்தவர், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர்களுடைய மகள் உம்மு ஹபீபா நபிகள் நாயகத்துடைய மனைவி. இந்த மனைவிக்கு செய்தி கிடைக்கிறது, உங்களுடைய தகப்பனார் இறந்து விட்டார்கள். தகப்பனாரை இறந்து பறி கொடுத்து 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. உள்ளத்துல வேதனை துக்கம் வந்து தொண்டை அடைக்கிறது. பாசத்தோடு வளர்த்த தந்தையை இழந்திருக்கிறார்கள். 3 நாள் துக்கத்தோடு இருந்த உம்மு ஹபீபா அவர்கள் 3வது நாளைக்கு பிறகு மெனக்கெட்டு ஒருத்தரை அனுப்பி வாசனை திரவியத்தை வாங்கிட்டு வர சொல்லி சென்ட் எடுத்துட்டு வா. அவர் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறாரு. மேல நல்லா சென்ட் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் எப்ப சென்ட் அடிப்பாரு? நல்ல ஹாப்பியா இருக்கிற டயத்துல. மௌத்துக்கு போகும்போது யாராவது சென்ட் அடிச்சுட்டு போவோமா? தகப்பனால் மௌத்தாகி இருக்கிறாரு. நல்ல ஜீன்ஸ் பேண்ட், மார்டின் ஷர்ட், கூலிங் கிளாஸ், ஸ்பெண்டர்ல ஏறி உட்கார்ந்து ஜம்முன்னு அப்படியே கண்ணாடி பார்த்து சீவிக்கிட்டு மேல கீழே ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டமா போவோமா? எப்ப போவோம்? கல்யாண வீட்டுக்கு போறோம், புது வீட்டுக்கு போறோம், நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போறோம், சென்ட் அடிச்சு கமகமன்னு போவோம். உம்மு ஹபீபா அவர்கள் சென்ட் அடிக்கிறார்கள் எப்பொழுது? தன்னுடைய தந்தையை பறிகொடுத்த 3ஆம் நாளைக்கு பிறகு. அடிச்சு புட்டு சும்மா இருக்கல. காரணம் சொல்றாங்க. நான் ஏன் அடித்தேன் தெரியுமா? அத்தர் போடணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்லை, என் உடம்பு நாரவும் இல்லை, நான் சென்ட் அடிச்சு கவர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மூமின் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். அதனால் நான் அந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக நான் நறுமணம் பூசிக்கொண்டேன். இப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி இருக்கிறார்கள்.
அதைத்தான் நாமும் பின்பற்ற வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கும் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டக்கூடிய சரியான வழிகாட்டு நெறிமுறை. ஆனா இவரு முஹர்ரம் மாதத்துல துக்கம் கொண்டாடுறாரா? 1400 சொச்ச வருஷம் கடந்ததுக்கு பிறகு ஐயோ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்களே, அதனடா துல்காதாவுல உனக்கு துக்கம் இல்லையா? சரி கொல்லப்பட்டாங்கல்ல, துக்கம்னா என்ன? டைம் விட்டு டைம் அவுட், அதனால பீரியடா போட்டு வரும். ஒரு மாசத்துல 2 நாள், வருஷத்துல 10 நாள், ஆயிரம்ல 20 நாள். நம்ம தப்லீக்காரங்க டேட் போடுவாங்க, மாசத்துல 3 நாள், வருஷத்துல 40 நாள். ஒரு சின்னவா 3 மாசவா, அது மாதிரி டைம் டேபிள் போட்டா துக்கம் வந்துட்டு போகும். துக்கம் வந்துச்சுன்னா அது நீங்குகிற வரைக்கும் துக்கம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதுக்கு துக்கம் வந்துச்சுன்னா இன்னைக்கும் துக்கமாறு, நாளைக்கும் துக்கமாறு, வருஷம் பூரா துக்கமாறு. எப்பமெல்லாம் துக்கத்தை நீ கொண்டாடுறியோ அப்ப பூரா துக்கமாயிரு, அது வரைக்கும் துக்கத்தோடு இரு. அதன கரெக்டா முஹர்ரம் மாதம் வந்த உடனே மீசையை கத்தரிக்க மாட்டாங்களாம், முடிய வெட்ட மாட்டாங்களாம், நகத்தை களைய மாட்டாங்களாம். ஏண்டா அப்படி இருக்கிற பங்கரையா? அவ்வளவு துக்கத்துல இருக்கிற. கல்யாணம் முடிக்க மாட்டாங்களாம், கறி திங்க மாட்டாங்களாம், மீனாக்கி சாப்பிட மாட்டாங்களாம். காரணம் என்ன? துக்கத்துல இருக்கிற. அதனால இவ்வளவு நாள் இல்லாம வருஷத்துல 10 days மாத்திரம் துக்கம் வந்து உன் உடம்புல ஒட்டிக்குதா? கொஞ்சம் அறிவுபூர்வமா பேச. அதனாலதான் மனித குலமே உலகத்தில் சிறந்து விளங்குகிறது. மனிதன் உயர்ந்தவன் எதனால்? அறிவால், பகுத்தறிவால், சிந்தனையால். சிந்தனைக்கு ஒத்துக்கொள்ள முடிகிறதா உன்னுடைய துக்கத்தை? 3 நாளைக்கு மேல துக்கமா இருக்கக்கூடாது மார்க்கம் சொல்லுது. மார்க்கத்தின் பெயரால் 1400 வருஷத்துக்கு பிறகு துக்கம். அடுத்து என்ன? அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற விதம் எப்படி? மாறல அடிச்சுக்க, ஐயோ பேட்டியலே ஒப்பாரி வச்சுக்க, அலி ஹுசைன் கத்திக்க. இதுவா துக்கத்தை வெளிப்படுத்துற விதம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், துக்கத்தை வெளிப்படுத்துவதே 2 விதம் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வின் புறத்தில் அமைந்திருக்கிற ஒரு விதம், இன்னொன்று அவனால் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் புறத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற விதம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? அல்லாஹ்வின் புறத்தில் உண்டான துக்கம். இதா கான ஐனு வல் கல்பு ஃபமினல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மினர் ரஹ்மா. துக்கத்தை கண்களால் வெளிப்படுத்தினால், உள்ளத்தால் வெளிப்படுத்தினால் அது அல்லாஹ்வுடைய அருள் என்ற ரஹ்மத்தில் இருந்து உள்ளது. என் புள்ள இறந்து போயிட்டான், பாசமா வளர்த்த புள்ள, துக்கம் தொண்டை அடைக்குது, வேதனை தாங்க முடியல, கண்களில் கண்ணீரை வடி, குற்றமில்லை. உள்ளத்திலே சோகத்தை ஏந்திக்கொள், குற்றமில்லை. அது அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவங்க பெத்த புள்ள இப்ராஹிம் சின்ன வயசுல 17 மாசம் 18 மாசம் புள்ள இறந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் புள்ளைய போய் தூக்கி கையில வச்சிருக்காங்க. கையில வச்சுக்கிட்டு புள்ளைய பார்த்து பேசுறாங்க, யா இப்ராஹிம் அல் ஐனு ததுமாவு வல் கல்பு யஹ்ஸுனு வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன். அல் ஐனு ததுமாவு, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, வல் கல்பு யஹ்ஸுனு, உள்ளமோ கவலையால் நிறைந்திருக்கிறது, வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன். இப்ராஹிமே, உனது பிரிவால் நாங்கள் மிகுந்த கவலையோடு இருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாயிலிருந்து எங்கள் இறைவன் ஒத்துக்கொள்ளாத, திருப்திப்படாத எந்த வார்த்தைகளையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்படி அல்லாஹ் எடுத்துட்டியே, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? என் புள்ளதான் கிடைச்சானா? பக்கத்து வீட்டுல 7-8 பிள்ளைய பெத்து வச்சுட்டு வளர்க்க முடியாம வச்சிருக்காங்க, தின்னு கொளுத்து. அந்த பிள்ளையில ஒன்னே எடுக்க கூடாதா? எனக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருக்கேன், இதைத்தான் இப்படிலாம் சொல்லிட மாட்டேன். வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. கண்கள் கண்ணீர் வடிக்கட்டும், உள்ளம் கவலையால் நிறையட்டும். அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒப்பாரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடாது. இது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. அல் யது வல் லிசானு ஃபமினஷ் ஷைத்தான். வாய் நாக்கின் வழியாக, உங்களுடைய கைகளின் வழியாக அந்த துக்கத்தை வெளிப்படுத்தினால் அது ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளது. தலையில அடிச்சுக்கிற, டம்மு டம்மு டம்முன்னு நெஞ்சில அடிச்சுக்க, ஓடு ஒப்பாரி வச்சுக்க,
ஒப்பாரி வைக்கிற பாடல்களை பாடிக்க. இப்படி செய்தால் ஷைத்தானின் குணத்தில் உண்டான முறையில் நீ துக்கத்தை வெளிப்படுத்துகிறாய். இஸ்லாமியனுக்கு ஒரு நாகரிகம் இல்லை. உலகத்திற்கு நாகரிகத்தை சொல்லி தந்த மார்க்கம் அப்பா இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு மார்க்கத்தின் பெயரே அசிங்கப்படுத்துகிறீர்கள். இதை பார்த்துவிட்டு மற்றவங்கள சிரிக்கிறாங்க. என்னடா இது நல்லதானே இருந்தாங்க, திடீர்னு எதுக்கு மாறல அடிச்சுக்கிறான், பிளேட வச்சு கிழிச்சுக்கிறான், பார்த்தா காட்டு மிராண்டித்தனமா இருக்குது. லைஸ மின்னா மன் வரவல் ஹுதூத் வஷக்கல் ஜியூப் வதஆபி தாவல் ஜாஹிலியா. யார் கன்னங்களில் அடித்துக் கொள்கிறார்களோ, சட்டைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ, அறியாமை காலத்து வார்த்தைகளை போன்று ஒப்பாரி வைத்து திரிகிறார்களோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை. நபிகள் சொன்னாங்க, நீ இது மாதிரி துக்கம் என்ற பெயர்ல ஒப்பாரி வச்சு மூஞ்சில அடிச்சு பிளேட வச்சு கிழிச்சு கூன்னு கூட்டம் போட்டா நீ முஸ்லிம் இல்லை, நீ முகம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றலை, நீ என்னுடைய வழிமுறையை சார்ந்தவன் இல்லை. ஆஷுராவின் பெயரால் முஹர்ரம் என்ற சத்தியத்திலே ஒப்பாரி என்ற அசத்தியம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. முஹர்ரம் என்ற சத்தியத்திலே துக்கம் என்ற அசத்தியம், முஹர்ரம் என்ற சத்தியத்திலே சட்டையை கிழித்துக் கொள்கிற அசத்தியம், முஹர்ரம் என்ற சத்தியத்திலே 1000 ஆண்டுகளை கடந்து துக்கம் அனுஷ்டிக்கிற அசத்தியம். ஒரு சத்தியத்துக்குள்ள எத்தனை அசத்தியம் உள்ள போய் பூந்திருக்கு பார்த்தீர்களா? அத்தோட விட்டாங்களா நம்மாலு? அதையும் தாண்டி அந்த துக்கத்தை இப்படி வெளிப்படுத்துவது, வெளிப்படுத்தியதற்கு பிறகு அந்த நாளிலே செய்யக்கூடிய சடங்குகள், பல்வேறு விதமான சம்பிரதாய தீமைகள். அடுத்து என்ன செய்யறாங்க? அந்த தினத்தை, அந்த ஆஷுரா தினத்தை, பயங்கரமாக துக்கத்தை வெளிப்படுத்துகிற அந்த உச்சபட்ச தினத்தில் கையில பெரிய சப்பரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, கையில ஒரு பெரிய பஞ்சா, கை 5 கை விரல் மாதிரி ஒரு ஆயுதத்தை தூக்கிக்கிட்டு, அது ஒரு சப்பரத்தில் வச்சு அலங்கரிச்சுக்கிட்டு, அதுக்கு பூமாலையை போட்டுக்கிட்டு, அதை தூக்கி அப்படியே மூஞ்சில முகத்துல மொத்திக்கிட்டு, அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு, யாழி ஹுசைன், யாழி ஹுசைன், யாழி தூளா, யாழி தூளாங்க. என்னடா யாழி? ஒன்னும் புரிய மாட்டேன். நானும் திருச்சியை போய் 2 வருஷமா கேட்டு பார்த்தேன். என்ன சொல்லுதான் கண்டுபிடிச்சு, என்ன சொல்லுதான் கேட்டு பார்த்தேன். கேட்டு அவனுக்கும் தெரியல. ஒருத்தன் சத்தம் போட்டு போனான், அவனை மெனக்கேட்டு கூப்பிட்டு, எப்பா போன வருஷம் வந்தேன், நீ என்ன சொல்லுன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியல, இப்பமாவது சொல்லு, நீ என்ன சொல்ற? யாழி தூளா, யாழி தூளா. அவனுக்கு இப்படித்தான் சொல்லணுங்க. ஏன்பா சொல்லணும்? அதெல்லாம் கேட்காதீங்க, இப்படித்தான் சொல்லணும், நீங்களும் வேணா சொல்லிக்கீங்க. அடப்பாவி, நீ தான் தப்பு செய்யணும், என்னையும் சேர்த்து உள்ள இருக்கிற. யாழி தூளா, பஞ்சா கையில. என்னடா பஞ்சா? அதை செய்கிற மக்கள் சற்று நிதானத்தோடு யோசித்து பாருங்கள். உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் வகையில எந்த பகைமையும் இல்லை. உங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் எந்த மோசடியும் செய்யல, நாங்களும் உங்களுக்கு எந்த மோசடியும் செய்யல. பிறகு ஏன் உங்களுடைய சடங்குகளை, இந்த நிகழ்வுகளை கண்டித்து பேசுகிறோம்? மார்க்கத்தின் பெயரால் தவறாக நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய ஆளும் பெருமக்கள் இது போன்ற சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் ஜும்மா மேடைகளிலே எடுத்து பேசி மக்களுக்கு விளக்கம் தர வேண்டிய கடமைப்பட்டிருக்கிற ஆளும் உலமாக்கள், அவர்களும் இந்த ஆரம்பத்தில் அதை ஒட்டி வர ஜும்மாவில கர்பலாவிலே ஹுசைன் கொல்லப்பட்டாரு, எப்படிப்பட்ட ஜனநாயகம் தெரியுமா, அப்படியா பெருசா பேசி நீட்டி முழங்கி உட்கார்ந்திருக்கவனே அள வச்சு சொல்ல வேண்டிய செய்தி அதுவா? ஹுசைன் கொல்லப்பட்டதுதான் இந்த சமுதாயத்திற்கு சொல்லப்பட வேண்டிய செய்தியா? அந்த சாவின் மூலமாக
அவர் கொல்லப்பட்டதன் மூலமாக இந்த சமுதாயம் வழிகட்டு கெட்டு குட்டிச்சுவராய் போய் நிற்கிறது. அந்த தீமைகளை அல்லவா நீங்கள் கலைந்திருக்க வேண்டும். அவர்களுடைய தவறான வழிகாட்டுதலால் மார்க்கம் என்று நினைத்து, நன்மை என்று நினைத்து, இபாதத் என்று நினைத்து, வழிபாடு என்று நினைத்து மார்க்கம் தடுத்திருக்கிற, மார்க்கம் எதை தீமை என்று வர்ணித்திருக்கிறதோ அந்த தீமையை நீங்கள் வழிபாடாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தடுப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் விளங்கிக் கொள்ள, என்னுடைய சுய கருத்தில்லை, என்னுடைய சொந்த விருப்பத்தை பேசல, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து பேசுகிறோம். சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுக்கும் திருமறை குர்ஆனிலிருந்து சான்று தருகிறோம். நபிகள் நாயகத்தின் போதனைகளிலிருந்து சான்று தருகிறோம். நீங்கள் அல்லாஹ்வை நம்புவது உண்மை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளை மதிப்பது உண்மை என்று சொன்னால், அதற்கு உண்மையாக மதிப்பளித்து இந்த தீமையான செயல்களிலிருந்து இன்றைக்கே நீங்கள் விடுபட வேண்டும். பஞ்சான ஒண்ணு தூக்கிட்டு வர்றீங்கள, அது என்ன பஞ்சு? 5 விரல் பஞ்சான 5, அர்த்தமே 5. அது என்ன 5? அதனுடைய பின்னணி என்ன? அதனுடைய பின்னணியை ஹசனார் ஹுசைனார் மௌலிது நமக்கு விளக்குகிறது. பல மௌலிது இருக்குதுங்க. சுபான மௌலிது, மொய்யத்தின் மௌலிது, சாவுலமில் மௌலிது, இப்படி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு மௌலிது ஹசனார் ஹுசைனார் மௌலிது. படிச்சு பார்த்தா விளக்குறாங்க. லீ ஹம்சத்துன் லுத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா வல் முர்தலா வப்னாஹுமா லீ ஹம்சத்துன். எங்களுக்கு 5 கடவுளர்கள் இருக்கிறார்கள், 5 பேர் இருக்கிறார்கள். எடுத்த எடுப்பிலேயே இஸ்லாத்தை குழி தோண்டி, ஆழ குழி தோண்டி, கண்ணுக்கு தெரியாத குழி தோண்டி, உள்ள போட்டு கல்ல போட்டு மண்ணை போட்டு காங்கிரீட் போட்டு 3 வேளை 5 கடவுள் இருக்கிறார்கள். 5 பேர். ஒரு முஸ்லிமுக்கு 5 கடவுளா? உலகத்துக்கே ஒரு கடவுள் தாங்கடா. உனக்கு மட்டும் எங்க இருக்கிற 5 கடவுள் வந்துச்சு? உலகத்துக்கு நீ அதைத்தானே சொல்லுகிறாய். பஞ்சா இருக்கிற தோழர்களே, நீங்கள் உலகத்தில் எத்தனை கடவுள் இருப்பதாக நம்புகிறீர்கள்? ஒரே இறைவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இதுதானே உங்கள் கொள்கை. ஆனால் நீங்கள் எடுக்கிற பஞ்சா என்ன சொல்கிறது? 5 கடவுள், 5 பேர். யாரெல்லாம் 5 பேரு? அல் முஸ்தபா. ஒன்னு முஸ்தபா, முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் 1. 2 அல் முர்தலா. யாரு முர்தலா? அலி இப்னு அலில் முர்தலா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி முர்தலா. 3 ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, நபிகள் நாயகத்துடைய மகள் ஃபாத்திமா. 4 5 அலியுடைய பிள்ளைங்க ஹசன் ஹுசைன். இந்த 5 பேர் இருக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டும். 5 பேர் இல்லப்பா, 5000 பேர் இருக்கிற, 5 லட்சம் பேர் இருக்கிற, 5 கோடி பேர் இருக்கட்டும். உலகத்துல எத்தனை 7 கோடி பேர் இருந்தாங்க? அது என்ன மேட்ரு? லுத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா. இந்த 5 பேரை வச்சு நான் என்ன செய்வேன் தெரியுமா? எனக்கு ஏற்பட்டிருக்கிற இறுதி முடிவு, கடைசியில் அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான தீர்ப்பு நாள்ல, அந்த இறுதி நேரத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட தீமையான அந்த நெருப்பிலிருந்து, தீய முடிவிலிருந்து எங்களை நாங்கள் காத்துக் கொள்வோம். அல்லாஹ்விடமிருந்து நரகத்தை பாதுகாப்பாய் பெறுவீர்களா? இந்த 5 பேரை வச்சு பெறுவீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினால் சுவர்க்கமா, அல்லது அல்லாஹ் அல்லாத வேறொருவருடைய வழிகாட்டினால் சொர்க்கமா? 5 பேரை வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருவோம், 5 கடவுள்னு சொல்றிய. இஸ்லாத்தினுடைய அடிநாதமே தகர்ந்து போய்விட்டதே. இதுக்கு கிறிஸ்தவர்கள் பரவாயில்லை. கிறிஸ்தவர்களுடைய கொள்கையில 3 கடவுள். அவனால 1 விட்டு தாண்டி 3ல வந்து நின்னான். நீங்க 3 விட்டு தாண்டி 5க்கு போயிட்டியே. அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய முக்கடவுள்ல அல்லாஹ் ஒருத்தன். ரசூலுல்லாஹ் காலத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், சாலிசு சலாசா, அல்லாஹ்வை 3ல் 3ஆம் ஆக்கி விட்டார்கள். 3 பேர்ல அல்லாஹ் ஒருத்தன்ட்டாங்க. அவன் அல்லாஹ்வை ஒரு கடவுளா வச்சிருந்தான். நீ அதை கூட எடுத்து விட்டீங்களப்பா. அல்லாஹ் ஒரு கடவுளா கூட உங்களுக்கு தெரியலையா? ஒரு இறைவனா கூட தெரியலையா? அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டு போய் அவனுடைய இடத்திலே கொண்டு நிறுத்தி வைப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அர்த்தமா? இதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்குமா?
இது நன்மை தருமா? இதனால் வெற்றி கிடைக்குமா? இதற்கு சுவனத்தை நீங்கள் பரிசாக பெறுவீர்களா? நரகத்தை தண்டனையாக பெறுவீர்களா? நரகம் காத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மீறுகிறவர்களுக்கு, மறுக்கிறவர்களுக்கு குள்ளமான நவிஜத்து ஜுலூதுகும் பத்தல்லாகும் ஜுலூதன் கைரஹா லியதுக்குல் அஸாப். நரகத்தில் போட்டு அவர்களுடைய தோள்கள் கருகுகிற பொழுதெல்லாம் புது புது தோள்களை நாம் போர்த்திக் கொண்டிருப்போம். யாருக்கு? அல்லாஹ்வின் சட்டங்களை மறுத்தவர்கள், மறைத்தவர்கள், எதிர்த்தவர்கள், மீறியவர்கள், குறை சொன்னவர்கள், விமர்சித்தவர்கள். அந்த லிஸ்ட்ல நீங்க போகணுமா? இத்தனை பெரிய கொடுமையான செய்திகள் ஒரு முஹர்ரத்தின் பெயரால், ஒரு ஆஷுரா என்ற சத்தியம், அந்த சத்தியத்தோடு கடவுள் கொள்கை என்ற அசத்தியம், அத்தோடு என்ன, மேலும் அதில் மெருகூட்டுவதற்காக பல்வேறு நேர்ச்சை